மலையாள நடிகையான மாளவிகா மோகனன் பார்த்தீங்கன்னா தமிழில் கடைசியாக வெளியான படம் தங்கலான். ஆனால் இவங்க ஒரு பக்கம் மலையாளம், இன்னொரு பக்கம் தெலுங்குன்னு ரெண்டு இண்டஸ்ட்ரியிலையும் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு வராங்க. தமிழில் அதை பற்றி தெரியாதுப்பா. சரி, ஓகே. இப்போது மலையாளத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹிருதயபூர்வம் அப்படிங்கிற படத்தோட நம்ம மோகன்லாலோட சேர்ந்து நடித்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அப்போவே ஒரு சர்ச்சை கிளம்புச்சு. 65 வயதான மோகன்லாலோட வெறும் 32 வயதான மாளவிகா மோகனன் ஹீரோயினாக நடிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பேச்சு சினிமா வட்டாரங்கள் பரவுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 65 வயசுக்கே ஃபீல் பண்றீங்களே, இப்ப 70 வயசு ஹீரோ கூட நடிக்க போறாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்கல, மாளவிகா மோகனே கேட்பாங்க கொஞ்ச நாள்ல. அந்த அளவுக்கு அந்த ஹீரோ யாருப்பா அதை சொல்லு அப்படிங்கிற உங்களோட ஹைப் எனக்கு புரியுது. வேற யாரும் கிடையாது, தெலுங்கு நடிகரான நம்ம சிரஞ்சீவி தான். ஏற்கனவே சிரஞ்சீவி பார்த்தீங்கன்னா மன சங்கர வரப்பிரசாத் காரு அப்படின்னு இவ்வளோ பெரிய பேர் இருக்குல்ல. இந்த படத்தோட நயன்தாராவும் சிரஞ்சீவியோட சேர்ந்து நடிக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தோட அப்டேட்ஸ் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு. சரி, இந்த படம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை தொடர்ந்து இன்னொரு படத்திலும் கமிட் ஆயிருக்காரு நம்ம சிரஞ்சீவி அவர்கள். ஏற்கனவே வால்டர் வீரையா அப்படிங்கிற படத்தை இயக்குன பாபி அப்படிங்கிற இயக்குனரோட நம்ம சிரஞ்சீவி அவர்கள் கை கோர்த்திருக்காங்கன்றது தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த படத்துல தான் நம்ம மாளவிகா மோகனன் நடிக்க போறாங்க. சரி, ஏற்கனவே சொல்லியிருந்தல மோகன்லாலுக்கு 65 வயசு, 70 வயசான சிரஞ்சீவியோட நடிக்க போறதுக்கு இப்போ என்ன சர்ச்சை உருவாக போகுதோ.